இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் வந்து செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றனால எல்லோரும் வந்து அல்டர்னேட் ஆப் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆப் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவில் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஜோஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி தான் வந்து இந்த ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்போட நேம் வந்து அரட்டை. பார்த்திங்கன்னா தமிழில் நேம் வச்சுருக்காங்க. இந்த ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் யூஸராக இருந்திங்கன்னா ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் இருந்தால் கூட அஃபிஷியலாக இன்னும் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணல. பீட்டா வெர்ஷன் தான் இருக்குது. கண்டிப்பாக அஃபிஷியல் ரிலீஸ் வந்து 2 to 3 வீக்ஸ்க்குள்ளே லான்ச் பண்ணிடுவாங்கன்ற இன்ஃபர்மேஷன் வந்து வருது. அந்த ஆப் பற்றி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் கேட்குது. ஸோ உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வருது. அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்குள்ளே நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ஆப் வந்து சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது இதோட ஸ்க்ரீன். இதில் நம்மளோட சேட்ஸ்லாம் டிஸ்ப்ளே ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறது அப்படின்னா பண்ணிக்கலாம். குரூப் ஏதாவது க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக வந்து குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே கீழே வந்து காண்டாக்ட்ஸ்லாம் டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ அடுத்து இப்போ யாருக்காவது மெசேஜ் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், அப்படியே வாட்ஸ்அப் மாதிரியே தான் இருக்குது. ஸ்மைலீஸ் ஆட் பண்ணிக்கலாம், வாய்ஸ் மெசேஜ், வீடியோ கால், ஆடியோ கால் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ், ஜிஃப் ஏதாவதுன்னு அனுப்பணும்னா அனுப்பிக்கலாம். காண்டாக்ட்ஸ், லொக்கேஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் அனுப்பிக்கலாம். ஸோ இதில் வாட்ஸ்அப்பில் இல்லாமல் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு யாராவது மெசேஜ் பண்ணுறாங்களேன்னு வைங்களேன். இப்போ சப்போஸ் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணலாம். ஸோ இது எப்படின்னா, இந்த மெசேஜ் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்மைலீஸாக இருக்கு இல்லையா, ஸோ இதில் ஏதாவது இந்த ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்மைலீஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இந்த உங்கள் மெசேஜ்க்கு வந்து நீங்கள் இதுக்கு வந்து அது கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரியாக்ஷன் ஏதாவது ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது எப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி குரூப் சேட்லாம் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த குரூப்பில் வந்து சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபேமிலி குரூப்பில் யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். ஸோ கீழே எல்லாருமே வந்து கங்க்ராட்ஸ் சொன்னால் மல்டிபிள் மெசேஜஸாக வந்துகிட்டே இருக்கும். இன்ஸ்டீட் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மெசேஜ் கீழே வந்து யாரெல்லாம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து ஆட் ஆகிடும். ஸோ நிறையா மெசேஜ் வந்து வர்றதை வந்து இது வந்து ஸ்கிப் பண்ணும். ஸோ இது வந்து இந்த ஸ்மைலீஸையும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்க முடியுது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்த ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் யாருக்கோ வந்து ஹலோன்னு அனுப்புகிறீங்க, தப்பாக ஏதோ ஹெல்ப்னு அனுப்பிட்டீங்கன்னு வைங்களேன். இதை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இந்த மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து எடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டான ஹலோ வந்து டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிடலாம். ஸோ இது எடிட்டட் அப்படின்றது இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம என்ன எடிட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அடுத்து என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னா, இதில் வந்து மெசேஜ் வந்து செப்ரேட்டாக சேவ் பண்ணிக்க முடியுது. இப்போ சப்போஸ் வந்து யாராவது வந்து உங்களுக்கு ஏதோ சம் அட்ரஸ் அனுப்புகிறாங்க வைங்களேன், சம் அட்ரஸ் அனுப்புகிறாங்க, இதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இதே மாதிரி இந்த மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்டார் ஆயிரும். இந்த ஸ்டார் மெசேஜ்லாம் நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இந்த மெனு இருக்கு இல்லையா, இதில் வந்து ஸ்டார் மெசேஜஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து சேவ் பண்ணியிருந்தோம் இல்லையா அட்ரஸ் ஏபிசி அப்படின்றது வந்து இதில் சேவ் ஆயிடுது. ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம குரூப்லலாம் வந்து சில பேருக்கு அட் சிம்பிள் யூஸ் பண்ணி வந்து மெசேஜ் பண்ணுவோம். இப்போ இவங்களுக்கு வந்து நான் வெல்கம்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன்னு வைங்களேன். ஸோ இது வந்து குரூப்பில் சென்ட் ஆயிரும். அவங்க வந்து குரூப்லேயும் பார்க்கலாம். அவங்க வந்து இங்கே இந்த மெனு இருக்கு இல்லையா, ஸோ இதுக்குள்ளே மென்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க போய் அவங்க ஃபோனில் பார்த்தாங்க அப்படின்னா அவங்கள நம்ம வெல்கம்னு சொல்லியிருக்கேன்ல அந்த மெசேஜ் வந்து இதில் அவங்களுக்கு காமிக்கும். இப்போ இது எப்படி ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னா, இப்போ குரூப்பில் வந்து மல்டிபிள் சேட்ஸ் போயிட்டே இருக்கும். நம்மளை யாராவது மென்ஷன் பண்ணி இங்கே மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து நம்ம செப்பரேட்டாக இதில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா பின் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து போத் பர்சனல் சாட்லேயும் பண்ணிக்கலாம், குரூப் சாட்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு குரூப்பில் வந்து எப்படி பின் மெசேஜ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு மெசேஜ் இருக்குன்னு வைங்க, லெட்ஸ்
மீட் அட் 2 PM சொல்லிட்டு. ஸோ இந்த மெசேஜ் இப்படி இருக்குன்னா இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஆப்ஷன் வந்து பின் மெசேஜ்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பின் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. சும்மா 1 hour அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அப்படி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த குரூப்புக்கு வந்து அந்த குரூப் சேட்டில் வந்து டாப்பில் வந்து அந்த மெசேஜ் வந்து நிற்கும். எத்தனை சேட் போனாலும் அந்த மெசேஜ் மட்டும் மேலே டாப்பில் வந்து டிஸ்பிளே ஆகும் ஒரு 1 hourக்கு. ஏன்னா நம்ம 1 hour செட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அதனால் இது எப்போ யூஸாக இருக்கும்னு வைங்களேன். இப்போ வந்து ஒரு குரூப் சேட்டில் வந்து நடுவில் வந்து ஒருத்தவங்க லெட்ஸ் மீட் அட் 2 PMனு போடுறாங்க அப்படின்னா அடுத்து திருப்பி சேட் வந்துகிட்டே இருக்குது. திடீர்னு வந்து குரூப் சேட்டில் உள்ளே வர்றவங்களுக்கு வந்து எப்போ அதாவது இந்த மெயின் மெசேஜ் வந்து தெரியாமல் போயிடும். இந்த மாதிரி 2 PM மீட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக டக்குன்னு உள்ளே வந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி 2 PMன்ற அந்த மெயின் மெசேஜ் வந்து அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்து வந்து இதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அது எந்த இடத்துல அந்த மெசேஜ் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இடத்துக்கு வந்து நம்ம ஸ்க்ரால் பண்ணி விட்டுருது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அப்புறம் நம்ம வந்து அடிஷ்னலாக செட்டிங்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா பர்சனலைஸில் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஷார்ட் கான்டாக்ட்ஸ் வந்து நேம் வைஸ் நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணணுமா அல்லது ஸ்டேட்டஸ் அதாவது யார் ஆன்லைனில் இருக்கா அதுவைஸ் ஷார்ட் பண்ணணுமா அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா மிச்சது எல்லாமே வந்து அஸ் யூஷுவல் தான். எல்லா ஆப்ஷனுமே அப்படி தான் இருந்தது. பட் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி பாலிசியில் வந்து அவங்களோட ப்ரைவசி பாலிசி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கூவி ஷேர் த இன்ஃபர்மேஷன் வித்தில் வந்து அவங்க வந்து நாங்கள் தேர்ட் பார்ட்டிஸ் யாருக்கும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண மாட்டோம், நம்மளோட சேட்ஸ்லாம் ஷேர் பண்ண மாட்டோம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஆப் வந்து செக்யூர்ட் ஆப் அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. இந்த வீடியோவை கண்டிப்பாக யாரெல்லாம் வாட்ஸ்அப் அல்டர்னேட்டிவ் தேடிட்டுருக்காங்களோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஆப்பில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்கு மறக்காமல் ஹவு டு இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.